Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Good morning. How are you? Hope you are all doing well. இப்போ இந்த வீடியோவில் நான் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் த ஓல்டு டெஸ்ட்மெண்ட் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 55 த வேர்ஸ் 6 இதில் என்ன சொல்லப்படுது சொன்னால் seek the Lord while he may be found. Seek the Lord while he may be found. Call upon him while he is near. Call upon him while he is near. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை கூவி அழையுங்கள், மன்றாடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை கூவி அழையுங்கள், மன்றாடுங்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நமக்கு கடவுளை தேடுறதுக்கு, கடவுளோடு பேசுகிறதுக்கு, கடவுளோடு உறவாடுவதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் பல சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அதெல்லாமல் யூட்டிலைஸ் பண்ணுறோமா, அதுதான் ஒரு கொஷின் மார்க். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு கிடைக்காம போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி மத்தியானம் நான் ஃபுல்லும் ஃப்ரீ. அப்போ இன்றைக்கி மத்தியானம் பக்கத்து பேரிஷில் அல்லட்டி எங்கள் பேரிஷ்லேயும் இதை ஒரு நற்செய்தியாளர் வராரு. ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த சில மணி நேரங்களில் கடவுளுடைய வார்த்தை கேட்டு அவரோடு ஒரு நெருங்கி உறவு கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இதை நான் அதே மாதிரி நான் போய் அங்கே அந்த கன்வென்ஷனை ரிட்ரீட்டை அட்டன் பண்ணினாக்கா நான் கடவுளை அப்படி தேடிட்டுருக்கேன்னு அர்த்தம். அந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போது நான் இதை செகண்ட்ரியாக நினச்சி நான் வேறு மத்தியானத்துக்கு மேலே ஒரு சினிமாவுக்கு போனாலோ இல்லாட்டி வீட்லேயே உட்காந்து ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்தாலோ ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைச்ச அருமையான அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தவற விட்டுட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி தான் நமக்கு நைட்டில் ப்ரேயர் டைமில் சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த ஜெப வேலையை இல்லை ஒரு நாள் அருமையான சீரியல் போட்டிருக்கான், இதை நான் பார்த்துட்டு அப்புறம் வேணால் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு நினச்சேன். அப்போவும் அந்த டைமு நமக்கு நழுவி போயிடும். அப்போ கடவுளோடு அமர்ந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறோம். அப்படிங்களா? இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை தேடுவதற்கு நமக்கு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நம்ம தவற விட்டுறோம். ஆனால் இந்த வாய்ப்புகள் சில சமயத்தில் நமக்கு கிடைக்காமலே போகலாம். நாளைக்கு கிடைக்காம போகலாம், நாளான்னைக்கு கிடைக்கலாம். சில சமயத்தில் நம்ம வாழ்நாட்களின் கடைசி நாள், கடைசி நிமிடம் நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போது அதனால தான் நம்ம நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆண்டவர் நமக்கு அண்மையில் இருக்கும்போதே அவரை நம்ம கண்டு கொள்ளணும், அவரை நோக்கி கூவி அழைக்கணும், அவரை நோக்கி மன்றாடுவோம், அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில், அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்காரு.
அதில் வந்து 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், ஏற்ற காலத்தில் நான் உனக்கு செவிமடுத்தேன், உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணை நின்றேன், ஏற்புடைய காலம் இதுவே, மீட்பின் நாளும் இதுவே அப்படிங்கிறாரு. Behold, now is the acceptable time. Behold, now is the day of salvation அப்படிங்கிறாரு. ஏற்புடைய காலம் இதுவே, மீட்பின் நாளும் இதுவே அப்படிங்கிறாரு. அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு இதுதான் மீட்பின் நாள். நான் வந்து ரொம்ப பாவத்தில் இருக்கிறேன், நான் கடவுளால் மீட்கப்படணும், என் பாவம் கழுவப்படணும், நான் மீட்கப்படணும்னா அது இன்றைக்கி மதியானம் தான். அப்போ எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நான் தவற விட்டுட்டேனாக்கா ஐ ஆம் டு பி பிளேம்டு இல்லைங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு செய்தி நற்செய்தி வந்து ஒரு செய்தி வந்து அதே ஐசாயா புத்தகம் இல்லை ஐசாயா வேண்டாம், த புக் ஆஃப் ஜெரமியா போகலாம். இந்த புக் ஆஃப் ஜெரமியாவில் அதிகாரம் 29 இறைவசனங்கள் 13. இதில் என்ன பண்ணுன்னா, அதாவது அந்த பாபிலோனுக்கு கடத்தப்படுறாங்க இல்லைங்களா மக்கள், அப்போ அவங்களுக்கு ஐசாயா கொடுத்த இறைவாக்கு, கடவுள் அவர் மூலமாக கொடுத்த இறைவாக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அதில் அந்நாளில் நீங்கள் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், யூ வில் சீக் மீ, என்னையே தேடுவீங்க, when you seek me wholeheartedly you will see me. நான் ஒரு செக் வைக்கிறார் பாருங்க, அந்நாளில் நீங்கள் என்னை தேடுவீங்க, you will seek me. when you seek me wholeheartedly, நீங்கள் என்னை முழு உள்ளத்தோடு நீங்கள் என்னை தேடும்போது, when you seek me wholeheartedly you will see me, என்னை நீங்கள் கண்டு கொள்வீர்கள், நான் ஐ வில் ஆன்சர், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன்னு சொல்கிறாரு. எப்படின்னா அந்த செக் பாருங்கள், நீங்கள் முழு உள்ளத்தோடு என்னை தேடணும். அதனால தான் எப்படி ஜெபம் பண்ணோம், முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் முழு ஆற்றலோடும் அப்படின்னு அன்பு செய்வாயாகன்னு சொல்லப்படலையா, அதுதான். அப்போ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நான் நம்ம ஆண்டவரை தேடும்போது அவரை நான் கண்டுபிடிப்பேன், நான் அவரை பார்ப்பேன், அப்படி அதுதான் அவர் அங்கே சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்ததாக ஐசாயா புத்தகம் 7வது வசனம், ஐசாயா புத்தகம் சேம் 55வது அதிகாரம், இந்த சாப்டர் 55, அதில் அடுத்த வசனம் சொன்னீங்களா, முதல்ல சொன்னது 6வது வசனம், இப்போது 7வது வசனம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, let the wicked forsake their ways, let the wicked forsake their ways, and the unrighteous their thoughts. கொடியவர் தங்கள் தீய வழிகளையும் தீயவர் தங்கள் எண்ணங்களையும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, let them turn to the Lord, he will show the mercy on them. அவர்கள் கடவுளிடம் திரும்பட்டும், அப்பொழுது கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார். இப்போ பாருங்கள், கொடியவர் தங்கள் தீய வழிகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடணும்னு சொல்கிறார். அப்படின்னா கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு அங்கே பாருங்கள், அங்கேயும் ஒரு செக்கு தான். அப்படின்னா சும்மா நாளாக போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டேன்னா, ஐ கெனாட் ரீச் ஹிம், ஐ கெனாட் சீ ஹிம், ஐ கெனாட் கெட் த பிளெஸ்ஸிங், பாவ மன்னிப்பும் கிடைக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போது நான் தீயவளாக இருந்தால் என்னுடைய நான் என் கொடியவளாக இருந்தால் என்கிட்ட இருக்கிற அத்தனை கொடிய பாவங்களையும் நான் விட்டுவிட வேண்டாம், அந்த வழிகளெல்லாம் நான் விட்டுவிடணும். அப்படின்னா கொடியவர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ ஸ்ட்ராங் வேர்டு. அப்படின்னா அந்த கொடியவருடைய இயல்புன்னா மற்றவங்கள கஷ்டப்படி ஒரு சாடிஸ்ட் குணம், மற்றவங்கள கஷ்டப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, அவங்கள கண்ணீரை வர வைக்கிறது, அவங்க வாழ்க்கையை நாசமாக்குறது தான் கொடியவர். அப்படின்னா அவங்களுடைய அந்த கொடிய வழிமுறைகளையே அதாவது அடியோடு விட்டுடணும்.
தி ஷுட் கம் பேக் டு த லார்ட் அப்படின்னா அதெல்லாம் வழிகளை விட்டால் தான் கடவுளோட வர முடியும். அப்போ அதெல்லாம் விட்டுடும். அதே மாதிரி தீயவர் தம் எண்ணங்களே அப்படின்னா எல்லா தீமையும் எங்கே ஆரிஜின் ஆகுது? இட்ஸ் ஆரிஜினேட்டட் இந்த மைண்டில் தான் எல்லா பாவங்களும் உதயமாகுது. அப்போ தான் அது வந்து சொல்லாகும் செயலாகும் வடிவெடுக்குது இல்லைங்களா, வெளிப்படுது. அதனால் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடணும். அப்படி விட்டு விடும்போது என்னாகும்? கடவுள் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார். இதுதான் வந்து இப்படி சொல்லப்படுது. அப்படின்னா நம்ம நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஆண்டவரே தேடுறதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம வந்து கடவுளை தேடணும். அப்போ நம்ம ரொம்ப பாவம் செஞ்சு பாவியாக இருந்தானா நம்ம அந்த வழிகளெல்லாம் விட்டுட்டு நம்ம யோசித்து பார்த்து என்னென்ன பண்ணிட்டு அது என்ன பண்ண கடவுளோட ஒப்புரவாகணும். அப்போ அந்த வழிகள் தீய வழிகள் தீமைகள் எல்லாம் விட்டு வரும்போது கடவுளை நோக்கி நம்ம கதறும்போது கூக்குலிடும்போது கடவுள் நமக்கு செவிமடுப்பார். இதுதான் இந்த செய்திகள் நமக்கு தரப்படுது. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன செய்யணும்னா இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு கிடைக்குதா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நாளைக்கு எனக்கு கிடைக்குதா அப்போ நம்ம கடவுளை தேடுறதுக்கு கடவுளோடு உறவாடுவதற்கு கடவுளோடு கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுத்தா அவரை நம்ம தேடணும், அவரை கண்டு கொள்ளணும், அவர்கள் பாவ மன்னிப்பு பெறணும், அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை பெறணும். இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இப்போ நானும் ஒரு சிறு பாடலோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஓகேங்க. கடவுளுக்கு எப்போவுமே நன்றி சொல்லணும். கடவுள் எல்லையில்லாத ஆசீர்வாதங்களை நமக்கு டெய்லி பொழிஞ்சிட்ருக்காரு. நம்ம உணர்றோமோ இல்லையா, உணர்றது கிடையாது, அவருக்கு நன்றியும் ஒழுங்காக சொல்கிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம நன்றி சொல்வோம். ஓகேங்களா? നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കനീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. ആകിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ. ആകിക്കാത്ത നന്മകളും എനിക്കേകിടും ദയാനിധേ. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിടുനി സ്തുതി. യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിടുനി സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. ഇന്നു നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. Bye. Thank you so much for my video. Bye.